So given a positive integer n, we have to find the nth Fibonacci number. Okay, what is the Fibonacci number? So Fibonacci number என்ன அப்படின்னா first number 1, second number 1, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2, அதுக்கு அடுத்த நம்பர் வந்து previous 2 numbers ஆட் பண்ணணும். previous 2 numbers ஆட் பண்ணா 3, இது வர அடுத்த நம்பருக்கு previous 2 numbers ஆட் பண்ணா 5, அப்புறம் previous 2 numbers ஆட் பண்ணா 8. ரைட். ஸோ இப்போ நம்ம nth Fibonacci நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5th Fibonacci நம்பர்னா என்ன? இது ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இதை கண்டுபிடிக்கணும். 6th நம்பர்னா 8, இதை ரிட்டர்ன் பண்ணணும். ரைட். உன்னுடைய ஆன்சர் ரொம்ப பெருசாக கூட வரலாம். யூ மைட் பி ஆஸ்க்ட் டு ஃபைண்ட் 10,000th Fibonacci நம்பர்னா ரொம்ப பெருசாக வரலாம். அப்போ வர்ற ஆன்சரை வந்து நீ இந்த நம்பரோட மாடுலோ பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ தட் பெரிய நம்பர் வராமல் இருக்குது. ஓகேவா? Right. So this is how you have to find the Fibonacci number. Right. So இப்போ எப்படி பண்றது இத? What is the logic அப்படினா first இது ஒரு வேரியபிள், இதுக்கு ஒரு வேரியபிள். இது first நம்பர், இது செகண்ட் நம்பர். நம்ம third நம்பர் கண்டுபிடிக்கணும். third நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? first நம்பர் போட்டாச்சு, செகண்ட் நம்பர் போட்டாச்சு. ரைட். அப்புறம் third நம்பர் கண்டுபிடிக்கணும். இந்த third நம்பர் என்னது? first plus second ஆட் பண்ணா உனக்கு தேர்ட் நம்பர் வந்துடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 தேர்ட் நம்பர் வந்துடும். ஓகே, இப்போ அடுத்த நம்பரை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வேரியபிளை இங்கே நவுத்தணும். இங்கே எப்படி நவுத்துறது? இந்த வேல்யூவை இதில் ஸ்டோர் பண்ணிக்கோ. எஃப் ஈக்குவல் டு எஸ் போட்ட அப்படின்னா எஸ் இருக்கிற வேல்யூ எஃப்க்கு வந்துடும். அப்போ இந்த வேரியபிள் இங்கே நவுந்த மாதிரி இல்லை? சிம்பிள். அதே மாதிரி எஸ்ஸை இங்கே நவுத்தணும். கரெக்ட். செகண்ட் நம்பர் இங்கே நவுத்தணும். அப்போ எஸ் ஈக்குவல் டு டி போட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேர்ட் வேல்யூவை வந்து செகண்ட் வேல்யூக்கு காப்பி பண்றேன், வேரியபிள் காப்பி பண்றேன். அப்ப எஸ் இங்க நவுந்த மாதிரி இல்ல? இப்போ அடுத்த டி வேல்யூ என்ன பண்ணலாம்? ப்ரீவியஸ் 2 நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு. ஃபர்ஸ்ட் பிளஸ் செகண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க வந்துருச்சா, செகண்ட் இங்க வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் பிளஸ் செகண்ட் போட்டா என்ன வரும்? 3 இங்க வந்துருமா? அடுத்து என்ன பண்ணணும்? எஃப் இங்க நவுத்தணும். which means what? இதுல இருக்கிற வேல்யூவை எஃப் ல ஸ்டோர் பண்ணனும். ரைட். எஃப் இங்க நவுத்தணுமா? எப்படி பண்ணனும்? இப்போதைக்கு கரண்ட் வேல்யூ எதுல இருக்கு? எஸ் என்ற வேரியபிள் இருக்கு. அந்த வேல்யூவை எஃப் ல ஸ்டோர் பண்ணினா அப்ப எஃப் இங்க வந்த மாதிரி இல்ல? இப்போ இந்த வேல்யூ கரண்ட் எந்த வேரியபிள் இருக்கு? டி ல இருக்கு. அப்ப அந்த வேல்யூவை எஸ் ல ஸ்டோர் பண்ணினா எஸ் இங்க வந்த மாதிரி இல்ல? இப்போ அது புது டி கால்குலேட் பண்ணு. எஃப் பிளஸ் எஸ் என்ன வரும்? 5. இந்த மாதிரி நீ திருப்பி திருப்பி கால்குலேட் பண்ணிட்டு எத்தனை தடவை கால்குலேட் பண்ணணும்? n டைம்ஸ் கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்ட். So இது எப்படி கோட் பண்றது? First we will declare the variables. First variable 1, int second variable அதுவும் 1, int third variable வெச்சுப்போம் இப்போதைக்கு. ஓகே, டிக்ளேர் பண்ணி வெச்சு. ஓகே, இப்போ நமக்கு சப்போஸ் இன்புட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்பரும் கேட்கலாம், செகண்ட் நம்பரும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் Fibonacci சீரிஸ் கேட்டாலுமே 1 தான், செகண்ட் Fibonacci நம்பர் கேட்டாலுமே 1 தான். அப்ப if n is less than or equal to 2, return என்னது ரிட்டர்ன் பண்ணனும்? அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் Fibonacci சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டாலும் n, இந்த என்னப்பா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டாலுமே 1 தான் ஆன்சர், செகண்ட் நம்பர் கேட்டாலுமே 1 தான் ஆன்சர். அப்ப less than equal to 2 னா ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லனா செகண்ட் நம்பர் எதுவா இருந்தாலும் I just return 1. சோ ரெண்டு நம்பர் ஹேண்டில் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ தேர்ட் நம்பர்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணனும். ரைட். இப்போ தேர்ட் நம்பருக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் இருக்கு. அப்ப லூப் எத்தனை வாட்டி வரணும் அப்படினா until while n minus 2. தேர்ட் நம்பர்னா ஒரு தடவை ஓடுனா போதும் லூப். ஓகே, not equal to 0. அத்தனை தடவை ஓடுனா போதும். ஓகே, இப்போ முதல்ல நம்ம தேர்டை கால்குலேட் பண்ணுவோம். தேர்ட் என்னது? ஃபர்ஸ்ட் பிளஸ் செகண்ட், அதான் தேர்ட். கால்குலேட் பண்ணியாச்சு. கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அடுத்தது மூவ் பண்ணணும். அதாவது செகண்ட் ஃபர்ஸ்ட்க்கு வரணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு செகண்ட், செகண்ட் ஈக்குவல் டு தேர்ட். ரைட். கடைசியா முடிக்கும் போது பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 5th நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம பாருங்க n - 2 என்ன? 3. கரெக்ட்டா?
n வேல்யூ 5 வருது அப்படின்னா அப்ப n minus 2 என்ன 3 வரும். அப்ப இந்த லூப் நாட் ஈக்குவல் டு 0 3 தடவை ஓடும். ஒரு டைம் என்ன பண்ணணும் நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இப்படியே லூப் விட்டுறாதீங்க. என்ன லூப்ல வேரியபிள் யூஸ் பண்றீங்களோ அதை லூப்புக்குள்ளார மாத்தணும், இல்லைன்னா இது இன்ஃபினிட் லூப். ஒரு வாட்டியும் நான் லூப்பை மைனஸ் பண்ணணும் என்ன. ஓகே, அப்ப லூப் கரெக்டா இந்த ஹோல் வேல்யூ என்ன வருது 3 வருதா? அப்ப ஒரு வாட்டி நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா அது 3 தடவை ஓடுமா லூப்? ஃபர்ஸ்ட் வாட்டி ஓடும்போது இந்த வேரியபிள் கால்குலேட் ஆகுமா? செகண்ட் வேல்யூ வரும்போது இது கால்குலேட் ஆகுமா? தேர்ட் வேல்யூ ஓடும்போது இது கால்குலேட் ஆகுமா? அதுக்கப்புறம் வெளியே வந்துருமா? வெளியே வந்துச்சுன்னா ஜஸ்ட் return the value. Correct? Okay, அவங்க இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க, if n is big னா answer modulo இது இப்போ நம்பர் போட சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் என்ன பாது, அந்த நம்பர் அப்படியே காப்பி பண்ணி வர்ற வேல்யூவை மாடுலோ அந்த நம்பரை போடுவோம். அது நம்ம இங்கேயே லூப் குள்ளாரே கூட போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவே we will submit and see. Okay, so here we are finding என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம Fibonacci series கண்டுபிடிச்சிட்டோம், அதெல்லாம் ஃபைன். பட் நம்ம கண்டுபிடிச்சிட்டே போறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணிட்டே போறோம். அப்படி ஆட் பண்ணிட்டே போகும்போது நமக்கு பெரிய நம்பர் வரலாம். ஓகே, இது என்ன இன்டிஜர் கரெக்டா? இன்டிஜர்ல மேக்ஸ் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்றதுக்கு மேக்ஸிமம் இவ்வளவு தான் மெமரி அலோகேட் பண்ண முடியும். ஓகே, அப்ப எவ்வளவு மெமரி அலோகேட் பண்ண முடியும் ஒரு இன்டிஜருக்கு யூசுவலா 4 பைட்ஸ். 4 பைட்ஸ் அப்படின்றது ஒரு பைட் வந்து 8 பிட். அப்ப 4 பைட்ஸ் அப்படின்றது 8 into 4 32 பிட்ஸ். அப்ப 32 பிட்ஸ் அலோகேட் பண்றாங்க. ஒரு பிட்ல 0 or 1 ஸ்டோர் பண்ணலாம். அப்ப 32 பிட்ஸ் அலோகேட் பண்றாங்க ஒரு இன்டிஜருக்கு. 32 பிட்ஸ் அலோகேட் பண்ணும்போது அது மேக்ஸிமமா இவ்வளவுதான் வேல்யூ ஹோல்ட் பண்ண முடியும். ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டுக்கு மேல அதுல வேல்யூவை ஹோல்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப அந்த 32 பிட்ஸ்ல this is the maximum largest prime number. 32 பிட்ஸ்ல மேக்ஸிமம் என்ன நம்பர் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா 2 power 32. 2 power 32 என்ன வேல்யூவோ that is the maximum number we can store in the memory. ஏன்னா அத்தனை தடவை நீ 1s and 0s மாத்தி போடலாம். ஓகே, இந்த 2 power 32 எப்படி வந்துச்சுன்னா, ஓகே இப்போ இது மாதிரி எத்தனை பிட் இருக்கு? 32 பிட் இருக்கு கரெக்டா? ஒரு இடத்துல என்ன வேல்யூ இருக்கலாம்? 1 இருக்கலாம் இல்ல 0 இருக்கலாம். அது மாதிரி எத்தனை இருக்குது? 32 பிட்ஸ் இருக்கு. எத்தனை விதமா இதை ஃபில் பண்ணலாம்? 2 விதமா ஃபில் பண்ணலாம். இதையும் 1 or 0 2 டைம்ஸா ஃபில் பண்ணலாம். அப்ப மொத்தம் எத்தனை விதமா நீ மாத்தி ஃபில் பண்ணலாம்னா இந்த மாதிரி 2 into 2 into 2 அது மாதிரி 32 டைம்ஸ் நீ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அத்தனை விதமா நீ 1s and 0s மாத்தலாம். அத்தனை டிஃபரண்ட் யூனிக் வேல்யூஸை கொண்டு வரலாம் அத்தனை பிட்ஸை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 பிட் மட்டும் வச்சுக்கோ. இது என்ன இருக்கலாம்? 1 or 0 கரெக்டா? இங்கேயும் 1 or 0. அப்ப இதை 2 விதமா ஃபில் பண்ணலாம், இதை 2 விதமா ஃபில் பண்ணலாம். அப்ப மொத்தமா 2 into 2 4 வேல்யூஸ் 2 பிட் வச்சு பண்ணலாம். நீ யோசிச்சு பாரு, 4 வேல்யூஸ் பண்ணலாம்ல. நீ பாரு 0 0 ஒன்று பண்ணலாமா, 0 1 ஒன்று பண்ணலாமா, 1 0 பண்ணலாமா, 1 1 பண்ணலாமா? கரெக்ட்? ஸோ 4 விதமா 2 பிட்டு தான் 4 விதமா பண்ணலாம். எத்தனை அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிட்ல எத்தனை விதமா ஃபில் பண்ணலாம்? 2 விதமா ஃபில் பண்ணலாம். இதுலயே 2 விதமா ஃபில் பண்ணலாம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண அவ்வளவுதான். டோட்டலா அத்தனை விதமா நீங்க பண்ணலாம். ஆனா நமக்கு எத்தனை இருக்குது? 32 பிட் இருக்குது. அப்ப டோட்டலா எத்தனை விதமா நீ வேல்யூஸை மாத்தலாம்? 2 into 2 into 2 அதே மாதிரி 32 டைம் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு தான் 2 power 32. That is the maximum value you can store in the number. Right? இப்ப அந்த மேக்ஸிமம் இருக்கிறதே மேக்ஸிமம் வேல்யூல இருக்கிறதுலே பெரிய நம்பர் இதுதான். நீ மாடுலோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன தருது? ரிமைண்டர் தான் தருது கரெக்டா? மாடுலோ ஆபரேட்டர் gives the remainder. நீ யோசிச்சு பாரு, நீ எந்த நம்பர் வேணா எடுத்துக்கோ, if you modulo by 9 the result will be less than 9 கரெக்டா? ரைட்டா? அப்ப எந்த நம்பர் வேணா எடுத்துக்கோ,
473 ன்னு எடுத்துக்கோ. நீ டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 9 கம்மியா தானே இருக்கும். 9 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 9 கம்மியா தான் இருக்கும். அப்ப நீ இந்த இடத்துல ஒரு பெரிய நம்பரை போட்ட அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 3 மாடுலோ 9 என்ன வரும்? டினாமினேட்டர் வந்து பெருசா இருந்துச்சுன்னா நியூமினேட்டர் தான் ரிமைண்டர். எப்படி? நீ 3 9 டிவைட் பண்ண 0 டைம்ஸ் 0 ரிமைண்டர் 3. ஸோ டிவைடர் அதிகமா இருந்துச்சுன்னா இங்க என்ன இருக்கும் அதுதான் இங்க வரும். கரெக்டா? அதனால யூ ஆர் டிவைடிங் பை இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் பிரைம் நம்பர். ஓகேவா? யூ ஆர் டிவைடிங் பை பிக்கெஸ்ட் பிரைம் நம்பர் so that இந்த t வேல்யூ என்னவோ அது வந்துரும். இப்போ இதுக்கு மேல நம்ம இன்டிஜர் போகுது அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. போய் இதுல ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால மாடுல பண்ணும்போது என்ன ஆகும்? இதுக்கு மேல நம்பர் போனாலும் மாடுல பண்ணும்போது உனக்கு இதை விட கம்மியா வந்துடும். அதனால போய் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால தான் இதனால மாடுலோ பண்றோம். மாடுலோ நீங்க உனக்கு இதை விட கம்மியா இருந்தா அந்த வேல்யூ தான் வரப்போகுது மாடுலோ பண்ணா. இதை விட அதிகமா போனா தான் மாறி வரப்போகுது. ஸோ இது நீங்க எப்ப வந்து இன்டிஜர் ஆபரேஷன் பண்ணும்போது ஓவர்ஃப்ளோ ஆக போகுது, அதாவது நீ இன்டிஜர்ல ஸ்டோர் பண்ற வேல்யூ 2 பவர் 32 மேல போக போகுது அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? எத்தனை சைபர் இருக்கு? 3 6 7 7 சைபரா? 8 சைபர். 8 சைபர் அப்புறம் ஒரு 7 இங்க ஒரு 1. இந்த வேல்யூவால மாடுலோ பண்ணிக்கலாம். அப்படி மாடுலோ பண்ணும்போது என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரா போகும்போது வேல்யூ கம்மியாயிடும். சரி, எப்பப்பெல்லாம் மாடுலோ அதிகமாக போகுதோ நான் என்ன பண்ணுறேன்? கம்மி பண்ணி டீல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால ஓவர்ஃப்ளோ வரும்போது நமக்கு எரர் வந்துச்சு பார்த்தியா? அந்த டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு. நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. இதனால அவனே சம்மில் வந்து ப்ராப்ளம்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ரிட்டர்ன் ஆன்சர் மாடுலோ இது நம்பர். எப்போ உன்னுடைய வேல்யூ வந்து அதோட மாடுலோ மேலே போதும் அப்போ நீ என்ன பண்ணலாம்? அதோட மாடுலோ பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். So this is what is Fibonacci series. This Fibonacci series, can you do it in recursion? இப்போ Fibonacci of உனக்கு nth நம்பர் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அது நீ என்ன பண்ணணும்? Fibonacci of n-1 கண்டுபிடிக்கணும். அப்புறம் Fibonacci of n-2 கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். கரெக்டா? Fibonacci of n-1 கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்? Fibonacci of n-2, Fibonacci of n-3. இது 5 னா நீ 4 கண்டுபிடிக்கணும், அப்புறம் 3 கண்டுபிடிக்கணும். 4க்கு 3 கண்டுபிடிக்கணும், n-3 2 கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உனக்கு இது வந்துடும். கரெக்ட்? So like that you can do. What is the base condition? நீ எத்தனாவது நம்பர் கண்டுபிடிக்க போறன்றது பேஸ் கண்டிஷன் வரும். ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லனா செகண்ட் நம்பர். அது Fibonacci நம்பர்னா 1. அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாமா பேஸ் கண்டிஷனை? First thing what I have to do is the base condition. What is the base condition? If n is less than or equal to 2, first number இல்ல second number நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? 1. Correct? Now you have to find the Fibonacci number. Okay, so the Fibonacci number will be Fibonacci இந்த இருக்குல்ல the same function. இதை மாத்தி நம்ம function நேம் fib னு வச்சுக்கலாம். fib இல்ல சரி fib னு வச்சுக்கலாம். Let's put this one f. This will be Fibonacci of n-1 plus Fibonacci of n-2
correct? Okay, now if the Fibonacci value, you can just Fibonacci value mod equal to that 1, how many cybers? 1 2 3 4 5 6 7 8 7, correct? Mod and then return the Fibonacci number. Let's try this. So some test cases are passed, okay, but it takes lot of time to expire to run. ஏன்னா இங்க ஒரு பெரிய நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா இங்கேயும் நிறைய கால்குலேஷன் பண்ணணும். இங்க பாரு, இந்த இடத்துல 3 கண்டுபிடிக்கிறதுக்கு Fibonacci 3 கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிக்கணும்? Fibonacci of 2 கண்டுபிடிக்கணும், Fibonacci of 1 கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அத இந்த இடத்துலயும் பண்ணணும், இந்த இடத்துலயும் பண்ணணும். ஒரே வேலை இங்கேயும் நடக்குது, இங்கேயும் நடக்குது. அப்ப ரொம்ப டைம் எடுக்குது. ஓகே, அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா இங்க இங்க கண்டுபிடிச்ச வேல்யூவை நம்ம டெம்பரரியா ஒரு மெமரியில ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் மெமோரைசேஷன். மெமோரைசேஷன். ஸோ ரிகர்ஷன்ல ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிற வேல்யூவை டெம்பரரியா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி கண்டுபிடிக்கும் போது திருப்பி கண்டுபிடிச்சிருக்க தேவையில்ல, நம்ம ஸ்டோர் பண்ண வேல்யூவை இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் எதுவுமே ஸ்டோர் பண்ணல. ரிகர்ஷன்ல எப்படி பண்றது அப்படின்றத மட்டும் தான் காமிச்சேன். அது நமக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. அப்ப நம்ம அடிச்ச கோடு கரெக்ட், ஆனா பெரிய நம்பருக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஏன் ரொம்ப டைம் எடுத்துக்குது? நம்ம நிறைய வேலையை திருப்பி பண்ணிட்டே இருக்கிறோம். Fibonacci சீரிஸ் இங்கேயும் கண்டுபிடிப்போம், இந்த இடத்தையும் கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ ரிகர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் கண்டிஷனை போடணும். இந்த பேஸ் கண்டிஷன் போடலாம் என்ன ஆகும்? ரிட்டர்னே ஆகாது, கரெக்டா? அப்ப திருப்பி போயிட்டே இருக்கும், ரைட்? நம்ம போன வாட்டி பார்த்தம்போது இந்த ஃபங்க்ஷன் அடுத்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும், கரெக்டா? இங்க போயிட்டு இருக்கும்போது இங்க Fibonacci of n-1 கால் பண்ற, கரெக்டா? இட் will call the same function. இந்த திருப்பி கால் பண்ணும்போது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது let's assume 5th நம்பர் வேணும்னு வெச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது n 5 n வேல்யூ 5 இங்க வந்துருச்சா? திருப்பி என்ன கால் பண்ற? n-1 4 க்கு கால் பண்ற. then you are calling the same function again. அப்ப என்ன ஆகும்னா புதுசா மெமரி எனக்கு அலோகேட் ஆகும், அதுல போய் தான் 4 ஸ்டோர் ஆகும். ஒரு ரிகர்ஷன் காலுக்கும் மெமரி புதுசா அலோகேட் ஆகும். இத தான் என்ன சொல்றாங்கன்னா ரிகர்சிவ் ஸ்டாக், கரெக்ட்? ஒரு வாட்டி கால் பண்ணும்போது புதுசா மெமரி அலோகேட் ஆகும், ரைட்? நம்ம பேஸ் கண்டிஷன் போடல என்ன ஆகும்? போயிட்டு இந்த ஸ்டாக்ல அடுத்தது போயிட்டே இருக்கும், கால் ஆயிட்டே இருக்கும், கரெக்டா? ரிட்டர்னே ஆகும்னா கால் ஆயிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? இந்த ஸ்டாக்குக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, ஒரு லிமிட்டுக்கு மேல போனா என்ன ஆகும்? ஸ்டாக்கு ஓவர்ஃப்ளோ ஆகும். அப்படி ஓவர்ஃப்ளோ ஆகும்போது உன்னுடைய ப்ரோக்ராம் அப்ரப்டா ஸ்டாப் ஆயிடும். இதுதான் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் என்ற இந்த ஸ்டாக் மெமரியில் என்ன ஸ்டோர் ஆகும்னா இந்த லோக்கல் வேரியபிள்லாம் ஸ்டோர் ஆகுதுல ஒரு மெமரி, அதுதான் ஸ்டாக். இது இந்த வேரியபிள்லாம் இருக்குல்ல, இந்த வேரியபிள் மெமரி தேவையில்ல, இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகிற மெமரி என்னது? ஸ்டாக். நீ திருப்பி கால் பண்ணும்போது புதுசா மெமரி அலோகேட் ஆகிட்டே இருக்கு, கரெக்டா? அப்ப நீ வந்து கால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மெமரி அலோகேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப ஸ்டாக் ஒரு டைம்ல ஃபுல் ஆயிடும், ஃபுல் ஆகி வழியிறது என்ன? ஓவர்ஃப்ளோ. அப்படி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆகி என்ன ஆகும்? ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும். இதுக்கு பேரு தான் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இஷ்யூ. ஓகே.